ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி 3 நாள்ல உங்களுக்கு 5 கிலோ எடையை குறைக்க இதோ உங்களுக்கு உதவுற உருளைக்கிழங்கு டயட்டை பின்பற்றினீங்கன்னா உங்களுடைய எடையை குறைக்கலாம். அது எப்படி ஃபாலோ பண்றது, அதை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிறைய பேர் அதாவது நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச காய்கறியில ஒண்ணுதான் உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கு அதிகம் சாப்பிட்டா அவங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறது பார்த்துருக்கோம். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த உருளைக்கிழங்கை நிறைய பேர் சாப்பிடாம அதை தவிர்ச்சிருவாங்க. அதனால உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்டோம்னா உடல் எடையை குறையும். அது உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி இன்னும் விரிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமாங்க, உருளைக்கிழங்கு டயட்டை நம்ம 3 நாளைக்கு அதை பின்பற்றி வந்தோம்னா நம்மளுக்கு 5 கிலோ வரையும் உடல் எடையை குறைக்க முடியும். அந்த உருளைக்கிழங்கு டயட்டை குறித்து நம்ம இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி ஃபாலோ பண்றது, அதை எப்படி 3 நாள்ல நம்ம உடல் எடையை குறைக்க முடியும் அப்படிங்கிறது இன்னும் விரிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலையில் டிஃபன் என்ன, காலையில் சாப்பாடு என்ன அப்படின்னா, உப்பு இல்லாம 1 கப், அதாவது ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 கப் எடுத்துக்கிட்டு அதுல குறைவா, அதாவது தயிர்ல குறைவான கொழுப்பு இருக்கிற தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. மதியம் சாப்பிட்ற டைமுக்கு உப்பு இல்லாம 2 வேக வச்ச உருளைக்கிழங்கும் அதோட 1 கப்பு குறைவான அதுல கொழுப்பு, அதாவது குறைவா கொழுப்பு இருக்கிற தயிர் 1 கப் எடுத்துக்கோங்க. நைட்டு சாப்பிட்றதுக்கு 2 கப்பு கொழுப்பு இல்லாம குறைவான தயிர், அதாவது கொழுப்பு குறைவா இருக்கிற தயிரை எடுத்து நம்ம உணவுல சாப்பிட்டோம்னா நம்ம உடல் எடையை கம்மி பண்ணிடலாம். 2வது நாள் காலையில டிஃபனுக்கு 1 கப்பு கொழுப்பு கம்மியா இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. மதிய நேரத்துக்கு உப்பு இல்லாம 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு அதோட இல்லாம 1 கப்பு குறைவா, அதாவது கொழுப்பு கம்மியா இருக்கிற தயிர் 1 கப்பு எடுத்துக்கோங்க. நைட்டு டிஃபனுக்கு உப்பு இல்லாம அதாவது ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சது 1 கப்பு குறைவா, அதாவது கொழுப்பு குறைவா இருக்கிற தயிர் 1 கப்பு எடுத்து சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டா நம்ம உடல் எடையை குறைச்சிடலாம். 3வது நாள் காலை உணவுக்கு உப்பு இல்லாம ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டா போதும். மதிய நேரத்துக்கு உப்பு இல்லாம 1 வேக வச்ச உருளைக்கிழங்கோட 1 கப்பு கொழுப்பு குறைவா இருக்கிற தயிரை 1 கப்பு எடுத்துக்கிட்டா போதும். நைட்டு சாப்பாட்டுக்கு 1 கப்பு குறைவான அதாவது கொழுப்பு குறைவா இருக்கிற தயிர் 1 கப்பு உணவுல சேர்த்துக்கணும். அதாவது 100 கிராம் உருளைக்கிழங்குல 75% கலோரிகள் தான் அதுல இருக்கு. அதாவது அந்த கலோரிகள் 1 கப் ஆரஞ்சு ஜூஸை விட கம்மியானதுன்னு தெரிஞ்சு, அதாவது ஆரஞ்சு ஜூஸை விட கம்மியானது. அதாவது குறைவான கொழுப்புள்ள தயிர்ல டயட்ல அது சேர்க்கும் போது குறைவான தயிர், அதாவது கொழுப்பு கம்மியா இருக்கிற தயிர்ல செரிமான மண்டலத்தில் இருக்கிற செயல்பாட்டை சீராக்குறது இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற அதிகப்படியான நீரை வெளியேற்றுறதுக்கும் டாக்ஸின்களை நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்களை அகற்றுறதுக்கும் பெரு உதவியா இருக்கு. எந்த ஒரு டயட்டை நம்ம பின்பற்றினாலும் உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். அதனால டெய்லியும் தவறாம நம்ம உடற்பயிற்சி செய்யறது இல்லாம நம்ம உடம்புல இருக்கிற மெட்டாபாலிசத்தை தூண்டுறதுக்கும் தவறாம உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம உடல் எடையை குறைக்கிறத பத்தி தகவலை நிறைய பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.